கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜாய்பால் மினிஸ்ட்ரி மூலமாக மீண்டும் தேவன் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துருக்கிற கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இது சீசனாக இருக்கிறபடினாலே, டிசம்பர் என்று சொன்னாலே கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து எங்கும் பிரசங்கிக்கப்படுகிறது. நாமும் கூட இன்றைக்கு ஒரு ஒரு வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். நீங்களும் அது வாசியுங்கள், கேளுங்கள். கர்த்தருடைய நாமத்தை ஒருமுகமாய் சேர்ந்து நாம் மகிமைப்படுத்துவோமாக. அதற்கு முன்பாக ஒரு ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். எங்களை நேசிறதான அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியின் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை மீட்கும்படியாக இந்த பூமியிலே நீர் பிறந்திருக்கிறீர். உடைய பிறப்பின் நிமித்தமாக உலகம் எங்கும் ஒரு பெருந்த சந்தோஷம் உண்டாகிறதுனால ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இப்போதும் இந்த வார்த்தையோடு எங்களோடு இடைப்படும் இதை கேட்கிற, இதை பார்க்கிற அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. நம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார் என்கிற ஒரு நற்செய்தியை நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே வாசிக்க கேட்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏன் எனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அடுத்த வசனம் சொல்கிறது 22, தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது எல்லாம் நடந்தது என்று சொல்லப்பட்டிருக்குது. 23ஆம் வசனத்திலே, அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய சந்தோஷம் இந்த மாதத்திலே கிறிஸ்தவர்களாகிய மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஒரு பெருத்த ஒரு சந்தோஷம், ஒரு பெருத்த ஒரு ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், பெத்லகேமிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்கிற ஒரு பெரிய நற்செய்தி. சிறு வயதில் என்னுடைய சிறு வயது ஞாபகம் வருது. இந்த மாதம் என்று சொன்னாலே எனக்கு ஒரு மகிழ்ச்சியின் மாதமாக இருக்கும். ஏனென்று சொன்னால், கிறிஸ்து பிறந்திருக்கார். எங்கே பார்த்தாலும் கேரல் எடுக்கப்படும், ஸ்டார்கள் கட்டப்படும், லைட் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக கொண்டாடுகிற பண்டிகையாக இருக்குது. அதை நினைக்கும் போது இப்போதும் அந்த சந்தோஷம் இந்த வயதிலும் எனக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மத்தேயுவிலே அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்களாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி மாத்திரமல்ல, ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்று சொன்னால் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அதில் சொல்லப்பட்டது, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்க பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. ஏனெனில் அவர் தமது ஜனங்களினுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பதற்காகவே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். மத்தேயின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். என்ன அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். அவர் பிறக்கவில்லை என்று சொன்னால் ரட்சிப்பு நமக்கு இருந்திருக்காது, பாவ மன்னிப்பு நமக்கு கிடைத்திருக்காது. அது வரையிலும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம பார்க்கிற போது பாவங்களுக்கு நிவாரண பலியாக மிருகங்களை பலியிட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்ட ஏசியா தீர்க்கதரிசி, என்னாகமம் புத்தகம், யோபு, இன்னும் அநேக புத்தகங்களிலே கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து முன்னமே தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாக இம்மானுவேல் என்று அவருக்கு பெயரிடுவாயாக என்று சொல்லி இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து எதற்கு பிறந்தார் என்று சொன்னால், கெட்டு போனதை
ரட்சிக்க பிறந்தார். உலகம் இன்று நிலைமை வேற மாதிரி இருக்கிற இந்த உலகத்தை குறித்து பார்க்கிற போது அநேக காரியங்களை பார்க்கும்போது அது செம்மை இல்லாமல் இருந்தது, சீர்கெட்டதாக இருந்தது என்று பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் புத்தகத்தில் அது ஒழுங்குபடுத்தினவர் என் ஆண்டவர். தம்முடைய பிள்ளைகள் கெட்டு போனவர்களை ரட்சிக்க அவர் இந்த பூமியிலே பிறந்தார் என்று பார்க்கிறோம். மத்தேயின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இங்கு சொல்லுகிறார், பலி அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல, பாவிகளை மனம் திருவதற்கு அழைக்க வந்தேன் என்றால் என்ன? அதற்காகவே பிறந்தார். யாருக்காக பிறந்திருக்கிறார்? இங்கே சொல்லுகிறார், கெட்டு போனவர்களை ரட்சிக்க என் ரட்சகர் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாரு? கெட்டு போனவர்களை ரட்சிக்க மீட்க என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். இங்கே சொல்லுகிறார், நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். பாவிகள் மனம் திரும்புவதற்காக என் ஆண்டவர் பிறந்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். அடையாளமாகவும் சாட்சியுமாய் இருக்கும். ஒடுக்கிறவர்களின் நிமித்தம் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். அப்பொழுது அவர்கள் ஒரு இரட்சகனையும் ஒரு கொல்லவனையும் பலவானையும் அனுப்பி அவர்களை விடுவிப்பார். அது எகிப்து தேசத்திலே சேனைகளின் கர்த்தருக்கு அடையாளமும் சாட்சியுமாய் இருக்கும். ஒடுக்கிறவர்களின் நிமித்தம் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு இரட்சகனையும் ஒரு பலவானையும் அனுப்பி அவர்களை விடுவிப்பார். என் ஆண்டவர் ரட்சிக்கிறவர் மாத்திரமல்ல, நடுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை மீட்கும்படியாக என் இயேசு பிறந்திருக்கிறார். அடிமைத்தனங்களை உடைக்கும்படியாக, அடிமை பற்றுகளை மீட்கும்படியாக என் ஆண்டவர் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன தீர்க்கதரிசனமான வார்த்தைகள்! அதிலே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசி கேட்போம். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார். இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினாலே களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசியினுடைய தீர்க்கமான ஒரு வார்த்தை, இவருக்காக காத்திருந்தோம். ஹல்லேலூயா. இவரே நம்மை ரட்சிப்பார், இவரால் என்று வேறொரு ரெண்டாலும் ரட்சிப்பு கிடையாது என்று வேதாகமம் சொல்கிறது. என் இயேசு பிறந்த ஒரு நோக்கம் உண்டு. உன்னையும் என்னையும் இந்த உலகத்தை ரட்சிக்கவே என் இரட்சகர் இயேசு கிறிஸ்து எருசலேமிலே அவர் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எதற்காக பிறந்தார்? அதை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு பிறந்தார், நல்ல வஸ்திரங்களை உடுத்துகிறோம், நல்ல ஆகாரங்களை உட்கொள்கிறோம், வீடுகளை ஒயிட் வாஷ் பண்ணுறோம், லைட் போகிறோம், ஸ்டார் கட்டுறோம், எல்லாம் நல்லது. ஆனால் அவர் பிறந்தனுடைய நோக்கத்தை நாம் தியானிக்க வேண்டும். ஏன் இயேசு இந்த பூமியில பிறக்க வேண்டும்? ஹல்லேலூயா. அதற்கான வார்த்தைகள் வேதாகமத்திலே நமக்கு புதைப்பொருள் போல தெளிவாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை தேடி வாசியுங்கள் என்று வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர். கர்த்தர் யாரு? நம்முடைய ராஜா. அவர் நம்மை ரட்சிப்பார். நம்முடைய ராஜா நம்மை ரட்சிப்பார். அவர் யார்? ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் என்று வேதாகமம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அவரே நம்முடைய ராஜா, அவரே நம்மை ரட்சிப்பார். வேறொருவர் நம்மளை ரட்சிக்க முடியாது. அதுக்குத்தான் அவருக்கு பெயரே இயேசு என்று சொன்னாலே ரட்சகர் என்று ஒரு பொருள் குறிக்கப்படுகிறது. அவர் நம்மை ரட்சிக்க இயேசு பிறந்திருக்கிறார். அதிலே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 35ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். மனம் பதறுகளை பார்த்து
நீங்கள் பயப்படாதிருங்கள். அந்த வனாந்தரத்திலே பார்க்கிற போது ஒரு பெரிய வெளிச்சம் ஸ்டார் தோண்டி சொல்லுகிறது. அதை பார்த்து உற்று பார்க்கிறது. நீங்கள் பயப்படாதிருங்கள். மேய்ப்பர்களை பார்த்து ஒரு வார்த்தை வருகிறது. அவர்கள் பார்த்து அதை ஒரு மாதிரி பயப்படுறாங்க. இரவில் பனி காலம் அல்லவா, ஆடு மேய்ப்பர்கள் அதை கண்டவனே அவர்களை ஒரு வார்த்தை வருகிறது. நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதி சரி கட்டவும் உங்களுக்கு தேவன் பதிலளிக்கும் வருவார். யார் ரட்சிக்கிறவர்? அவரே நம்மை ரட்சிக்கிறவர். ஹல்லேலூயா. அவர்தான் நம்முடைய ரட்சகர், அவர்தான் நம்முடைய தேவன், அவர்தான் நம்முடைய பிதா. அவரே எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க சொல்ல, அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். மாத்திரமல்ல, 5 வாசியுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவண்டு போம். அப்போது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையின் நாவு கம்பீரிக்கும். பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். பிரைஸ் தி லார்ட். போதும். என்ன ஒரு அருமையான தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். மன்னும் பதறுகிறார்கள். அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். நீங்கள் பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதி சரி கட்டுவும் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று தீர்க்க தரிசனமான வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. அவர் எதற்கு பிறந்தார்? உன்னை என்னை ரட்சிப்பதற்காக. மன்னும் பதறுகளை பார்த்து பயப்படாதிருங்கள். தேவன் உங்களுக்கு நீதிக்கு தக்கதாக தேவன் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 43:11 வாசித்து பாருங்கள். நான் நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. இரட்சகர் பிறந்திருக்கிறார். வேதாகம் மத்தேயிலே பார்க்கலாம், மார்க்கிலே பார்க்கலாம், லூக்காலே பார்க்கலாம். வேத வசனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டுகிறது. அவர் இரட்சகர் பிறந்திருக்கிறார். நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இரட்சகர் பிறந்திருக்கிறார், மீட்பர் பிறந்திருக்கிறார். என் பாவங்களை கழுவுறதுக்கு இயேசு பிறந்திருக்கிறார். பாவத்தில் இருந்து என்னை தூக்கி நிலை நிறுத்தும்படியாக, விழுந்து போன என்னை தூக்கி நிறுத்தும்படியாக என் ஆண்டவர் பிறந்திருக்கிறார். இதுவே நற்செய்தி. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிப்போம். பாருங்க, இது இன்னும் நல்லா இருக்குது அந்த வார்த்தை. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஹல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்கள், பாவ இருளிலே, மரண இருளிலே, நோய் என்னும் இருளிலே, கடன் என்கிற இருளிலே இருக்கிற மக்கள் மேல் ஒரு பெரிய வெளிச்சம் உதித்தது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என் ஆண்டவர் பிறந்ததுக்கு 1000 அர்த்தங்கள். நான் ஒரு சிலதை மாற்றும் உங்களோடு வேத வசனத்தில் ஒப்பிட்டு பேச நான் அபியாசிக்கிறேன். நீங்கள் அதை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது நிச்சயம். இயேசு எதற்கு பிறந்தார்? அதனுடைய காரணம் என்ன? நாம் கிறிஸ்துவர்களாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எதற்கு பிறந்திருக்கிறார்? பாவங்களை நீக்க அவர் பிறந்திருக்கிறார். ரட்சிக்கிறவர், கெட்டு பொழுது ரட்சிக்க வந்தவர். இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். யோவான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசி கேட்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மேலும் நான் புதிய கற்பனைகளையும் உங்களுக்கு எழுதுகிறேன். இது மேலும் நான் புதிய கற்பனைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாக இருக்கிறது. ஏனென்றால்
இருள் நீங்கி போகிறது. மெய் ஒளி ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். யோவான் அழகாக எழுதுகிறார். நல்ல ஒரு வார்த்தை கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்போது பிரகாசிக்கிறது. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளில் இருக்கிறான். சகோதரிகளை ஒன்று சேர்க்கும்படியாக என் ஆண்டவர் பிறந்திருக்கிறார். இந்த இருளில் இருந்து உன்னை மீட்கும்படியாக என் ஆண்டவர் பிறந்திருக்கிறார். அந்த இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை. அடுத்த ஒரு காரியத்தை பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் என அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக என் ஆண்டவர் பிறந்திருக்கிறார். எதற்காக பிறந்திருக்கிறார்? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக இயேசு பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க தொடர்ந்தது. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு, இருதயம் நொறுங்கி அவங்களுக்கு காயங்களை கட்டுதலையும், சிறுமைப்பட்டவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக கட்டுண்டவர்களை கட்ட அழுத்தலும் கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறுவோம். ஓ ஹல்லேலூயா. துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். பிரைஸ் தி லார்ட், ஆமென், ஹல்லேலூயா. சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்துவோம். அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காசத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுக்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடை கொடுக்கவும். எதற்கு அனுப்பினார் பிதா? இந்த காரியங்களை நீங்கள் வீட்டிலே வேதாகமத்தை வாசித்து பாருங்கள், வாசித்து பாருங்கள், அதை தியானம் பண்ணுங்கள். அற்புதமான வார்த்தையாக இருக்கிறது. என் ஆண்டவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார், பிறந்தார். இதுவே ஒரு பெரிய நற்செய்தியாக இருக்கிறது. கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி நான் உங்களோடு முடிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 52ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். மீட்பர் பிறந்திருக்கிறார். மீட்பர் பிறந்திருக்கிறார். உன்னை என்ன மீட்கும்படியாக, பரலோகத்திலே கொண்டு சேர்க்கும்படியாக, தேவனோடு ஒப்புருவாகும்படியாக, என்னாலும் அவரோடு ஒரு குமாரனாக குமாரத்தியாக மனவாட்டியாக இருக்கும்படியாகவே என் இயேசு பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒரு நல்ல நற்செய்தி நீங்கள் கேட்டு பயனடையும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.